என்ன எங்கேயோ பார்த்திருக்கேன்னு சொன்னீங்க. இன்னுமா என்ன தெரியல. டு த பவர் ஹவுஸ் கேமிங் சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஜிக் கியூப் ஸ்டோர் வந்து நெக்ஸ்ட்டு மந்த்துக்கான அப்டேட் பண்ண போகிறாங்க. என்னென்ன பண்டில்ஸ்லாம் வரப்போகுது அப்படின்றத பற்றின அப்டேட்ஸ் கிடச்சிருக்குது. அதை பற்றி இந்த வீடியோஸில் பார்க்கலாம். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு வரக்கூடிய ஈவெண்ட்ஸ் பற்றியுமே தெரிஞ்சிருக்கு. அதையுமே பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். யாராவது புதுசாக அந்த சேனலுக்கு வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மேஜிக் கியூப் ஸ்டோர் வந்து நம்மளுக்கு வந்து அப்டேட் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நிறைய பண்டில்ஸ், உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய பண்டில்ஸ் வந்து இதில் வந்து அப்டேட் பண்ண போகிறாங்க. அப்புறம் வந்து ஈவெண்ட்டு கேலண்டர்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து நெக்ஸ்ட்டு மந்த்து நம்ம கேமில் வரப்போதில்லை. அது எல்லாத்தையுமே பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். அது கூடவே பார்த்திங்கன்னா நிறைய வந்து ஈவெண்ட்ஸ் வந்துருக்குது. செப்டம்பர் மந்த்துக்கான ஈவெண்ட்ஸு நிறைய வந்திருக்கு. அதையும் பார்க்கலாம் கைஸ். செப்டம்பர் மாதம் 12ஆம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து டபுள் ஈவெண்ட் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். நான் கூட நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 12ஆம் நம்மளுக்கு வந்து இந்த அரைவல் அனிமேஷன் இருக்குல்ல, இதையுமே நம்ம கேமில் வந்து கொண்டு வர போகிறாங்க கைஸ். அதையும் தெரிஞ்சுக்கோங்க. செப்டம்பர் 12ஆம் இந்த பள்ளிக்குள்ளேருந்து வெளியில் வருவான்னு சொல்லிட்டு இந்த அரைவல் அனிமேஷன் இருக்குல்ல, இது வந்து நம்ம கேமில் வந்துடும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கேம்லேயுமே மேப்பில் வந்து பன்னி ஈவெண்ட்டுக்காக மேப்பில் வந்து சில அப்டேட் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா டேஞ்சர் ஜோன் கொண்டு வந்திருக்காங்க கைஸ். பழைய பிளேயர்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் டேஞ்சர் ஜோன்னா என்ன, அதை பற்றின எல்லாருமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா டபுள் டேஞ்சர் ஜோன் கொண்டு வந்திருக்காங்க. அது கூடவே பார்த்திங்கன்னா இந்த பன்னி வந்து கூடாரம் போட்டு உட்கார்ற மாதிரியான ஒரு இது கொண்டு வந்திருக்காங்க கைஸ் புதுசாக மேப்பில். அது கிட்ட போய் பார்த்திங்கன்னா நம்ம வந்து யூஸ் கொடுத்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்து நம்மளுக்கு வந்து லூட்ஸு தருது. அதோடைய லூட்ஸ்லாம் தருது. அதிலேருந்து பன்னி டோக்கன் அப்படின்னு சொல்லிட்டு லூட்ஸ் அப்படி எல்லாமே கொடுக்குது. அது பார்த்திங்கன்னா இந்த பன்னி டோக்கன் வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படி பார்த்திங்கன்னா இதுவுமே எல்லா கலரான பன்னியுமே ஒவ்வொரு இடத்துல உட்கார வச்சுருக்கானுங்க. மஞ்சள் கலர் பன்னி, ப்ளூ கலர் பன்னின்னு சொல்லிட்டு எல்லாமே ஒவ்வொரு இடத்துல உட்கார வச்சுருக்கானுங்க. அது கூடவே பார்த்திங்கன்னா அந்த ப்ளூ கலர் அந்த டோக்கன் இருந்ததில் பன்னி டோக்கன், அதை வச்சு இந்த ஃப்ரீ அமௌண்ட்டையுமே நம்ம கிளைம் பண்ணிக்க முடியும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க, இந்த பன்னி அமௌண்ட்டு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு நம்ம கேமில் வந்து இந்த பன்னி ஈவெண்ட் வந்து செப்டம்பர் 20க்கு அப்புறம் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. பன்னி ஈவெண்ட் பார்த்திங்கன்னா ஒரு ரிங் ஈவெண்ட்டில் தான் கொண்டு வருவாங்க அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த பன்னி ஈவெண்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்த்து வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க கைஸ். அப்புறம் இந்த பன்னி ஃபிஸ்ட் இருக்குல்ல, அது வந்து ஃபேடட் வீலில் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவுமே செப்டம்பர் 20க்கு அப்புறம் நம்ம கேமில் வந்து கண்டிப்பாக அப்டேட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு லக்கி ராயல் சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் ஒன்று வரப்போகுது கைஸ். அது டிஸ்கவுண்ட் ஈவெண்ட்டு. இதில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு க்ளூவாலு, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மேல் பண்டிலு, இந்த பச்சை கலர் க்ளூவாலு, அப்புறம் மேல் பண்டில், ஃபீமேல் பண்டில், அப்புறம் எமோட்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறையவே கொண்டு வந்திருக்காங்க. இது கன்ஃபார்ம் ஆகலை, இன்னும் ஒரு லீக்ஸ் தான். அது தெரிஞ்சுக்கோங்க. இது வரதா இருந்தால் கன்ஃபார்ம் நான் வந்து இன்னொரு வீடியோ போடுறேன் கைஸ். ஓகேவா, இதை தெரிஞ்சுக்கோங்க. இதில் மேல் பண்டில் பார்த்திங்கன்னா இந்த ப்ளூ கலர் ரெட் கலர்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஸ்பைக் வச்சுட்ட மாதிரியான அந்த ஹேர்ஸ்டைல் வச்சு ஒரு பண்டில் இருக்குல்ல, இதுவும். அது கூடவே பார்த்திங்கன்னா ஃபீமேல் பண்டில்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஒரு ஃபீமேல் பண்டிலும் இதில் விட்டுருக்காங்க கைஸ். இது வந்து பார்த்திங்கன்னா இது கன்ஃபார்ம் கிடையாது, திரும்பவும் சொல்கிறேன். இது வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கைஸ். அதையும் தெரிஞ்சுக்கோங்க. அது கூடவே பேனு அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே அதில் வந்து ரிவார்ட்ஸ் கூட ஆட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த பேனுக்கான ஸ்கின்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் எவோக்கான டோக்கன் பாக்ஸு, அதுக்கப்புறம் காருக்கான ஸ்கின்னு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே மாசாக செஞ்சு வச்சுருக்கானுங்க. பட் ஆனால் இதெல்லாம் வருமானு கேட்டிங்கன்னா டவுட்டு தான் கைஸ். அது இப்போ வராது. பட் ஆனால் வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா நான் அதுக்காகவே ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன் கைஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. சரி வாங்க, நெக்ஸ்ட்டு அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேமில் வந்து இப்போ வந்து ஒரு கிராஃப்ட்லேண்ட் மேப் ஒன்று புதுசாக அப்டேட் பண்ண போகிறாங்க கைஸ். அதில் பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் மாதிரியான ஒரு மேப் வந்து கேமில் கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து கிராஃப்ட்லேண்ட் மேப்பு. இது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் கிராஃப்ட்லேண்ட் மேப்லாம் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் புதுசாக ஒரு கிராஃப்ட்லேண்ட் மேப் கொண்டு வந்திருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போய் ஸ்லைட் பண்ணலாம், அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிட் பண்ணலாம், அதுக்கப்புறமா கிக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரியல் ஃபுட்பால் கேமே எப்படி விளையாடலாமோ அதே மாதிரியே செஞ்சு வச்சுருக்கானுங்கன்னு தான் சொல்லணும். இதில் பார்த்திங்கன்னா கிக் பண்ணி அந்த பால் வந்து கோலில் கொண்டு போகலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க கைஸ். இதில் பார்த்தீங்கன்னா சர்வே ஒன்று கொண்டு வந்திருக்கானுங்க. இதில் சர்வேல என்ன கொண்டு வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா பைக்குக்கான ஒரு சர்வே ஒன்று கொண்டு வந்திருக்காங்க கைஸ். யாருக்குள்ள என்ன பைக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ விட்டுட்ருக்காங்க லேட்டஸ்ட்டாக. அதை வந்து நீங்கள் எந்த பைக் உங்களுக்கு பிடிக்கும், கேடிஎம்மா, டிவிஎஸ்ஸா,
யமஹாவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதை பற்றின ஒரு அப்டேட் வந்து நம்ம கேமில் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேஜிக் கியூப் ஸ்டோர் வந்து அப்டேட் பண்ண போகிறாங்க கைஸ் நெக்ஸ்ட்டு மந்த்து அப்படின்னு சொன்னோம்ல. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த விளக்கு அந்த டோக்கன்ஸ்லாம் இருக்குல்ல அது எல்லாமே கொடுக்குறாங்க ஃப்ரீ ரிவார்ட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு. இந்தோனேஷியா சர்வர்லலாம் டைமண்ட்ஸ்லாம் கூட கொடுத்துருக்காங்க கைஸ். பார்த்தீங்கன்னா டைமண்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வவுச்சரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்கானுங்க. அதில் வந்து ஃப்ரீ ஈவெண்ட்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணி நம்ம சர்வருக்கு அந்த மாதிரிலாம் டைமண்ட்ஸ்லாம் தரமாட்டானுங்க. அது நம்மளுக்கு தெரிஞ்ச கதை தான். நம்மளுக்கு வந்து மேஜிக் கியூப் மட்டும்தான் ஃப்ரீயாகவே தருவாங்க அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நிறைய பண்டில்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க கைஸ் இந்த தடவை. ஏன்னா போன 2-3 வருஷங்களாக பார்த்தீங்கன்னா ஜோக்கர் பண்டில் கூட கிடையாது, எல்லாத்தையும் அதெல்லாம் தூக்கிட்டானுங்க. மிச்சம் எல்லாமே வத்தலும் தொத்தலுமாக இருக்கிற பண்டில்ஸ் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தடவை நிறைய வந்து ரேர் பண்டில்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். பார்த்தீங்கன்னா இந்த இருக்கிற மிட் நைட் கேமர் பண்டிலு, அப்புறம் நைட் க்ளவுன் பண்டிலு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏன்ஷியன் க்ளோரி பண்டில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பண்டிலு, அது கூடவே பார்த்தீங்கன்னா டாக்டர் பண்டிலு, அதுக்கப்புறம் ஒயிட் ஃபயர்னு சொல்லிட்டு இந்த பண்டிலு, அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப ரேராக இருந்த எலக்ட்ரிக் ஷாக்குன்னு சொல்லிட்டு இந்த சபீர் பாஸ் பண்டில் இருக்குல்ல, இதுவுமே நம்ம கேமில் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது கைஸ். இதையும் தெரிஞ்சுக்கோங்க. இது மட்டும் கிடையாது, கூடவே நிறைய பண்டில்ஸும் விடுவாங்க. ஆனால் இந்த ஆர்டிக் ப்ளூ பண்டிலு, இந்த பிரேக் டான்ஸர் பண்டில்லாம் நம்ம இந்தியன் சர்வருக்கு கொண்டே வர மாட்டானுங்க. இது வந்து இப்போ இந்தோனேஷியா சர்வரில் இன்னும் வச்சுருக்கானுங்க கைஸ். தீபாவளி கூட வரல, ஆனால் அதுக்குள்ளேயே அவங்க இந்தோனேஷியா சர்வரில் வந்து இன்னுமே பண்டிலை வந்து மேஜிக் கியூப் ஸ்டோரில் வச்சுருக்காங்க. அதை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க வீடியோவில். நம்மலாம் பார்த்தா இந்தியன் சர்வரை விட்டுட்டு இந்தோனேஷியா சர்வருக்கே போய் விளாட ஆரம்பிச்சிடலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கே இன்னும் இன்னும் ஒரு வருஷத்தில் சீசன் 2 சீசன் 1 பண்டில் கூட திரும்ப கொடுத்துருவானுங்கன்னு தான் நினைக்கிறேன் கைஸ். சரி ஓகே கைஸ், இதோட அந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதே